ஹாய், குட் டே. எப்படி ஒரு சாதாரண தண்ணியால ஹியூமன் பாடி எய்தர் மேல் ஆர் ஃபீமேல் இந்த தண்ணியால ஒரு மனுஷனோட இம்யூனிட்டி பவர் மெட்டபாலிசம் எப்படி என்ஹான்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோ அதுக்கான தகவலை கொடுக்கும், முழுசா பாருங்க. சாதாரண தண்ணியால மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஆனா அல்கலைன் அயனைஸ்டு வாட்டர், அதாவது நெகட்டிவ் ஓஆர்பி உள்ள வாட்டரால நம்மளுடைய இம்யூனிட்டி லெவலையும் டோட்டல் பாடியோட இம்யூனிட்டி லெவலை என்ஹான்ஸ் பண்ண முடியும்னு சொல்லி சயின்டிபிக் எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு சொல்றேன். இப்போ நார்மல் எய்தர் மேல் ஆர் ஃபீமேல் எடுத்துக்கோங்களேன். நம்ம உடம்புல ஒட்டுமொத்த ஆர்கான் இருக்குல்ல, கிட்னி, லங்ஸ், லிவர், பிரைன், இந்த மாதிரி ஒட்டுமொத்த ஆர்கான்ல மெயினா ஆக்குபை ஆயிருக்கிறது வாட்டர் தான். நம்ம ஹோல் பாடியில மினிமம் 60-80% வாட்டர் தான் ஆக்குபையா இருக்கு. ஓகேங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் நம்பர் 1. ரெண்டாவது, மசில், ஸ்கின் இருக்கு, போன் இருக்கு. ஸ்கின்னா இருக்கட்டும், போனா இருக்கட்டும், அதுலயும் மோர் சதவீதம் வாட்டர் தான் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ அவர் பாடி மேட் அப் ஆஃப் வாட்டர். அப்போ இந்த வாட்டருக்குள்ள என்ன இருக்குன்னா செல்ஸ். ஓகே, இந்த செல்ஸ் தான் நம்மளுடைய ஹியூமனோட ஒட்டுமொத்த பாடியோட லைஃப் ஸ்பேனி டிசைட் பண்ணது, நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் டிசைட் பண்ணது செல் தான். அப்படி பார்க்கும்போது இந்த செல்ஸுக்கு, நம்ம பாடியில் இருக்கிற எல்லா ஆர்கான்ல இருக்கிற செல்ஸுக்கு என்ன தேவைன்னா நியூட்ரியன்ஸ் தான் தேவை. ஸோ நியூட்ரியன்ஸ் சொல்லும்போது நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல கிடைக்கிறது இல்லையா, புரோட்டீன், கார்போ, இதெல்லாம் நியூட்ரிஷன் இருக்கு இல்லையா, வெஜிடபிளும் கிடைக்கும். அதே மாதிரி தண்ணிலையும் நியூட்ரியன்ஸ் இருக்கு. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம உடம்புல மொத்த ஆர்கானும் செல்ஸ் எல்லாம் ஆப்ரேட் ஆக சொன்னல, அந்த செல்லுக்கு தேவையான எசென்சியல் நியூட்ரியன்ஸ் வந்து வாட்டர்லயும் இருக்குன்ற. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பாடியோட pH 7.35 இருந்து 7.45 மேல pH உள்ள வாட்டர் நம்ம எடுத்தோம்னா நம்ம பாடி வந்து ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே, அல்கலைன் என்ன, தமிழ்ல காரத்தன்மை. ஸோ அந்த மாதிரி அந்த காரத்தன்மை உள்ள வாட்டர் 7.35 மேல ஒரு 8.5 pHல வாட்டரை கன்சியூம் பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்க எல்லா ஆர்கானும் ஆக்டிவா எங்க பர்ஃபார்ம் பண்ணும், எவ்வளவுதான் விஷயம். அப்படி எங்க பர்ஃபார்ம் பண்ணும்போது, நம்ம எல்லா ஆர்கானும் பர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம மொத்த மெட்டாபாலிசமும் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். ஒரு சாதாரண தண்ணியால பண்ண முடியல, ஆனா அல்கலைன் அயனைஸ்டு வாட்டரால நம்மளோட இம்யூனிட்டி பவரையும் மெட்டபாலிசம் எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியுது. என்ன காரணம்னா அதுக்கு 3 காரணம். தண்ணியில இந்த 3 பேராமீட்டர் இருக்கான்னு பார்க்கணும். நம்பர் 1 அல்கலைன். நான் சொன்ன மாதிரி 7.5 இருந்து 8.5 மேல அப்படி மெயின்டைன் பண்ணீங்கன்னா இது நம்பர் 1 ரீசன். ரெண்டாவது, தண்ணியில ஆன்டி ஆக்சிடென்ட். மூணாவது, நெகட்டிவ் ஆர்பி. நெகட்டிவ் ஆர்பி தான் முக்கியமானது. நெகட்டிவ் ஆர்பினா என்ன, ஆக்சிடேஷன் ரெடக்ஷன் பொட்டன்ஷியல், இதான் ஓஆர்பி. நெகட்டிவ் ஆர்பினா பொட்டன்ஷியல் ஆஃப் ரிடக்ஷன் ஆக்சிடேஷன், இதுதான் நெகட்டிவ் ஆர்பி. அந்த மாதிரி உள்ள தண்ணி குடிக்கும் போது இந்த தண்ணியில கிளஸ்டர் வாட்டர் சொல்றாங்கல்ல, மாலிகுலை பிரேக் பண்ணி தண்ணி வந்து ரொம்ப தின்னா இருக்கும். குடிச்ச உடனே பாடியில எல்லா ஆர்கானும் குயிக்கா அப்சர்வ் பண்ணும். ஸோ நெகட்டிவ் ஆர்பி வித் ஆன்டி ஆக்சிடென்ட் வித் அல்கலைன், இந்த 3 காம்பினேஷன் ஆஃப் வாட்டர் குடிக்கும் போது நம்ம ஒட்டுமொத்த ஆர்கானும் ஆல்வேஸ் எங்க இருக்கும், ஆக்டிவா பர்ஃபார்ம் பண்ணும். இப்போ நீங்க இந்த வீடியோல பாக்குற மாதிரி நார்மல் ஆரோட அவுட்புட்ல, நார்மலா ஒரு ஆரோ இருக்கும், அதோட அவுட்புட்ல இந்த அல்கலைன் வாட்டர் அயன்ஸை கனெக்ட் பண்ணிட்டு இந்த அயன்ஸ் என்ன பண்ணுது, உள்ளுக்குள்ள ஆனோடு கேத்தோடு இருக்கு, பிளாட்டினம் வித் டைட்டானியம் கோட் பிளேட்ஸ் வழியா வாட்டர் டிராவல் ஆகும்போது அல்கலைன் தனியாகவும் அசிட்டிக் தனியாக பிரிச்சு கொடுக்குது. இப்போ நம்ம உடம்புக்கு தேவையான எசென்சியல் நியூட்ரிஷன்ஸ், அந்த செல்ஸுக்கு தேவையான எசென்சியல் நியூட்ரிஷன் தண்ணியில் இருக்கு இல்லையா, அதை முழுசா எடுத்து நம்ம நேச்சுரலா நம்ம உடம்புல நம்ம செலுத்தும் போது குடிக்கும் போது நம்ம ஆர்கான் ஆல்வேஸ் எங்க இருக்குது. 80% டிசீஸ் வந்து இந்த அல்கலைன் அயனைஸ்டு வாட்டர் மூலம் கியூர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ரிசர்ச் 170 டிசீஸ் வந்து தண்ணியால் அல்கலைன் வாட்டரால கியூர் பண்ண முடியும்னு ஏற்கனவே ரிசர்ச் ப்ரூவ் பண்ணிருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு அல்கலைன் அயனைஸ்டு வாட்டர் பற்றி ஏதாவது தகவல் வேணும், உங்களுக்கு நிறைய டிசீஸை கியூர் பண்ண முடியும், மோஸ்ட்லி டயபெட்டிக்கு, கேன்சருக்கு, ஃபேட்டி லிவர், ஓகே, கேஸ்ட்ரிக் இஷ்யூ, இந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் ஆல்ரெடி இதுல இந்த தண்ணியை குடிச்சு நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் வாங்கியிருக்கும், கொடுத்துருக்காங்க. இந்த தண்ணியால் நிறைய பலன் நினைஞ்சிருக்கு.
அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும்னா கீழே நம்பர் எடுத்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு இருக்கிற பிஸி ஷெடியூல்ல ஏதோ ஒரு தண்ணி குடிக்கிறது போல தண்ணியில் இருக்கிற அல்க்ளைனை 7.5லேருந்து ஒரு 8.5 எடுத்துட்டோம்னா நம்ம உடம்புடைய ஆர்கானுக்கு வந்து எங்கே இருக்கும், அதிகபட்சமாக மருந்து சாப்பிட்றது, ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கண்டினியூவாக லைஃப் ஸ்டைல் டிசீஸோட வாழ்றதோட கொஞ்சம் குறைக்கலான்றது தான் என்னோட உச்சபட்ச கருத்து. ஸோ இந்த தகவலோட உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல் ஆகும்னு நினைக்கிறேன். மேலும் ஏதாவது தகவல்னா கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்க. டாக்டர் சக்திவேல் ஃப்ரம் Aqua Pure+. தேங்க்யூ. Hi, this is Dr. Shaktivel, CEO of Aqua Pure+. We are alkaline-based RO water purifier and customized water software manufacturer past 25 years with the help of 1,52,000 happy customer all around Tamil Nadu, Karnataka, Kerala. Thank you.